Godspeed to the city streets. We began to feel the fire. We rise like tall. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் கழிச்சு அப்படின்னு தான் சொல்கிற மாதிரி இருக்குது. எப்போவுமே ஒரு லாங் கேப் ஆகிடுது. நான் லாங் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கு எப்போவுமே ஷூட் பண்ணிடுவேன், எடிட் பண்ண தான் லேட் ஆயிரும். மார்னிங்கே பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ஒரு 11 o'clock போல் இளநீலாம் மாமா கட் பண்ணி கொடுத்தாங்க. அதை நல்லா அப்படியே சாப்பிட்டு கொஞ்சம் நல்லா பூஸ்டப் ஆகிட்டு அப்புறம் லஞ்ச் வேலை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 week முன்னாடி எடுத்தது, சம்மர் லீவ் அப்போது. அன்றைக்கி நான்வெஜ் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மட்டனும் சிக்கனும் மாமா வாங்கிட்டு வந்துருந்தாங்க. மட்டன் கொஞ்சம் கம்மியாகவும் சிக்கனும் கொஞ்சம் அதிகமாகவுமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரெண்டுக்கும் சேர்த்தே நாங்கள் மசாலா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா குட்டீஸ் நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறது, இந்த வெங்காயம் உரிக்கிற வேலை எல்லாமே அவங்களே பண்ணாங்க. நமக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைச்சோம் அப்படின்னு சொன்னாவே நம்ம குக்கிங் வேலை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே முடிச்சிட மாதிரி இருக்கும். இந்த ப்ரிப்ரேஷன் டைம் தான் நமக்கு அதிகமாகவே ஆகும். குக்கிங் டைம் என்னமோ கம்மியாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒயிட் ரைஸை வச்சலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு மட்டும் உலக்காய வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சிக்கன் கொஞ்சமாக மட்டும் எடுத்து ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிக்கன் 65ம் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் லெமன் இதை போட்டு மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ண ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாப்பிட்றதுக்கு இல்லை. இப்போ சிக்கன் கிரேவியும் மட்டன் குழம்பு மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு. மசாலாக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி இதை நல்லா வதக்கிட்டு தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இது எங்கள் ஊர் ஸ்டைலு. ஒருத்தரும் ஒரு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ சிக்கன் கிரேவிக்கு மட்டன் குழம்புக்கு ரெண்டுக்குமே சேர்த்தே நான் அளவு வச்சுட்டு ரெண்டையுமே வதக்கி எடுத்துட்டேன். சைட் பை சைடு உலக்காஞ்சிருச்சு. ஸோ அரிசியும் போட்டாச்சு. பாப்பா பார்த்திங்கன்னா நான் இந்த வீட்டெலாம் க்ளீன் பண்ணுறேங்க்கா, நீங்கள் வேறு வேலையெல்லாம் பார்த்துக்குங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த வேலையை அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. நான் இங்கிட்டு மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். மசாலாக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தேங்காய் மட்டனுக்கு தேவையான எடுத்துகிட்டு அது கூடவே சோம்பு இதை மட்டும் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி மட்டனுக்கு எவ்வளோ அளவோ நான் இன்றைக்கி ஒரு 1/2 kg தான் மட்டன் எடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு தக்காளி வெங்காயத்தை போட்டுட்டு கொஞ்சம் மட்டன் மசாலாவும் அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் வீட்டில் நாங்கள் அரைச்சது அதையும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். என்னமோ ஒன்றுங்க, ஆனால் அந்த மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுக்கும் ஆட்டுக்கல்ல அந்த காலத்தில் அரைக்கிறதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்குது. ஏன்னா நம்ம பாட்டி அரைச்சி செய்வாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பட் இந்த மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதால என்னமோ தெரியல, அந்த டேஸ்ட் மாறுதோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு. உங்களுக்கு தோணியிருக்கா? எனக்கு தோணியிருக்குங்க. உங்களுக்கும் தோணி இருந்துச்சுன்னா அப்போ அதில் தாங்க உண்மையாக இருக்கும். மட்டனுக்கு ஃபஸ்ட்டு தக்காளி வெங்காயம் பட்டை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவைக்கேற்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் மட்டனையும் சேர்த்து நம்ம ஒரு 10 விசில் விட்டு எடுத்துக்கணுங்க. நல்லா வெந்துடும். பிகாஸ் பாப்பாவுக்கு கொடுக்குறதுனால நான் எப்போவுமே 10 விசில் விட்டு எடுத்துப்பேன். அப்புறம் சூப் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு இது கூட நம்ம மசாலா அரைச்சோம்ல இதை கூட ஆட் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு நம்ம 2 விசில் விட்டோம் அப்படின்னா நல்லா மட்டன் குழம்பு ரெடி ஆயிரும். நல்லா மிக்ஸ் ஆகிட்டு சைட்லேயே நான் சிக்கன் கிரேவியுமே பண்ணிகிட்ருக்கேன். பாப்பா கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓரளவுக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ மட்டன் குழம்புமே ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஃபைனலாக ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா எடுத்துகிட்டு ஒரு 2 minutes பார்த்திங்கன்னா கொத்தமல்லி புதினா இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இறக்குனிங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான், எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இப்போ சாப்பிட வேண்டிய வேலை தான் பெண்டிங். நீங்கள் உட்காருங்க நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா எனக்கு தான் பரிமாறினாங்க. வாழை இலையில் சாப்பிடும்போது அதில் இருக்க ஃப்ளேவரோ அதில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸுமே செம்மையாக இருக்கும். நீங்களும் ஏதாவது டைம் கிடச்சா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாப்பாங்களுக்கு சிக்கன் கிரேவி தான் ரொம்பவே பிடிக்கும். எனக்கு மட்டன் குழம்பு நான் உண்மையாக ஒத்துக்கிறேன், எனக்கு நல்லா செய்ய தெரியாது. இன்னுமே நான் ஒரு லேர்னிங் மோடில் தான் இருக்கேன். மாமாவுக்கு மட்டன் குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ தான் நானும் சிரமப்பட்டு வச்சாலும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காண்டியே நானும் பார்த்து செய்வேன். அன்றைக்கி மட்டன் குழம்பு சாப்பிட்ற மாதிரி தாங்க இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. என்ன மாதிரி நீங்களும் இந்த லேர்னிங் மோடில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த முறையில் செஞ்சு பாருங்கள், கேரண்டி நல்லா இருக்குங்க. அவங்களுக்குமே நல்ல ரிலாக்ஸேஷனாக இருந்துச்சு. சம்மர் லீவில் வந்திருந்தாங்க. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு அன்றைக்கி டே சூப்பராக போய்கிட்டு இருந்துச்சு. குக்கிங் வேலையெல்லாம் இருக்கனால பாப்பா அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்தேன். அவங்க கொஞ்சம் தூங்கிட்டு இருக்காங்க. இங்கேயுமே அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இந்த கிளைமேட் பார்த்திங்கன்னா சடனாக என்னாச்சுன்னு தெரியல, மழை வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அது ஒரு மாதிரி இருக்குது, சில்லுண்டு இல்லாமல் ஒரு மாதிரி ஹாட்டாக இருக்குது. இந்த மழை டேஞ்சர். அப்படியே ஒரு கிளான்ஸ் பாருங்கள், சூப்பராக போயிட்டால் மழை இருக்கு. காட்டுறேன் இப்போ பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல? இருக்குது. ஆனால் ஒரு மாதிரி இருக்குது ஸ்மெல்லு.
வெயிலில் பெஞ்சா அப்படி ஒரு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி. உஜ்ஜி வந்தாச்சு. ஓகே, சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பீஸ்ஃபுல்லாக ஒரு வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். என்ன சாப்பிட்றீங்க அமிதா? மோர் குடிக்கிறோம், நீங்கள் வந்து குடிங்க. பாப்பா நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? வாயில் எப்படி இருக்கு? என்ன சாப்பிட்றீங்க? மோரா? எப்படியா சாப்பிடுவாங்க? சச்சோ 2 கையிலையும் சாப்பிட்டுக்கிட்டு டம்ளரில் எடுத்து குடிங்க. குடிங்க. வெரி குட். சமத்து பாப்பா யாரு? வாங்க நீங்களும் சாப்பிடலாம். சில்லுன்னு இருக்கு மோர். இந்த பாருங்க அமிதத்தை எப்படி துட்டிடாங்க. எப்படி துட்டிடன்னு பாத்தியா? இப்படி குடிக்கக்கூடாது அம்மோ, டம்ளரில் தான் குடிக்கணும். தண்ணி மாதிரி இந்த பாடுல இது மோர் இல்லைங்களா, தண்ணியா? இது தண்ணின்னு சொல்லி. சின்னதாக ஒரு வாக்கிங் போனால் நல்லாயிருக்கும். வாக்கிங் போகிறோம், அவங்களே கூட்டிகிட்டு போகிறோம். நல்லா இருக்குது கிளைமேட்டு. அப்படியே இந்த ரோட்டில் போய் வாக் பண்ணிட்டு வரலாம். வாக்கிங் போயிட்டுருக்கோம். படைகள் படை. நான்வெஜ்லாம் சாப்பிட்டதுக்கு கொஞ்சமாக வாக் பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸ் அதுங்களாம் அழைச்சிக்கிட்டு என்னோடய சிஸ்டருமே ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அன்றைக்கி அப்படி ஜாலியாக ஒரு வாக்கிங் போயிட்டுருந்தோம். ரோட்டில் பார்த்திங்கன்னா 2 சைடுமே வந்து க்ரீனரியாக இருக்கும். வாக் பண்ணுறதுக்குமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கே போகிறீங்க? மக்களே, இங்க வந்து பம்பு செட் இருக்கான். ஸோ எங்க இருக்குன்னு தெரியல. ஏய் மெதுவா போ, மெதுவா போ. புஜ்ஜி ரொம்ப அடம் பண்ணிட்டாங்க. உங்கள்கிட்ட இந்த மோட்ரு இதெல்லாம் காமிக்கலாம் அப்படி சொல்லிட்டு போனோம். பார்த்திங்கன்னா இது தண்ணியில் இறங்கி விளாடணுன்னு ரொம்ப அடம். அது ரொம்ப பாசனாக இருந்துச்சு. வலிக்கிட்டு விழுந்தா அவ்வளோதான். என்ன பண்ணுறதுனே தெரியல. சமாளித்து கூட்டிகிட்டு வரதுக்கே பெரும் படாயிடுச்சு. பீஸ்ஃபுல்லாக நமக்கு ஒரு நிமிஷத்தில் வேறு மாதிரி ஆகிடுச்சு. ஒரு வழியாக சமாளித்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த புளிய மரத்தில் நான் புளியம்பழம் அடிக்கணும்னு சொல்லிட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க ட்ரெயின்லாம் பார்த்துட்டு நம்மளா அப்படியே முன்னாடி சின்ன வயசுலலாம் டாட்டா காட்டுவோம்ல, அது ஞாபகம்லாம் அவங்களுக்கு இருக்கா. இன்னும் இந்த குழந்தைங்களாம் பண்ணுறதை பார்த்து எனக்கு அது ஞாபகம் வந்துடுச்சு. அன்றைக்கி டே வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப ஹாப்பியாக போயிடுச்சு. புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றி. உங்களோட ஆதரவுக்கு. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா வில்லேஜ் லைஃப் ஸ்டைல், மாம் லைஃப், இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் வ்ளாக்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் வ்ளாக்ஸ் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துட்டு போங்களேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.